ஹாய் யூடியூப், நான் தான் சிவனேஷ். ஜிடிஏ சான் அண்ட்ரீஸ்க்கு எப்படி சீட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த கேம் ஜிடிஏ சான் அண்ட்ரீஸ் கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத போன வீடியோவுக்கு காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டேப் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், ஜிடிஏ சான் அண்ட்ரீஸ் நான் ரூட்டட் ஏபிகே லிங்க் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இப்படி காமிக்கும். நீங்கள் டவுன்லோடுன்னு இருக்குல்ல, இந்த டவுன்லோடை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ டவுன்லோட் பண்ணலை. ஓகேவா? இப்போது இதுதான் அந்த சான் அண்ட்ரீஸ் இல்லையா? இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு மை ஃபைல்ஸில் போங்க, டிவைஸ் ஸ்டோரேஜ் போங்க, ஆண்ட்ராய்டு ஓபிபி, இங்கே com.rockstargames.gtsc அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆப்ஷன்ஸ் போய் ரீநேம்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணால் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு போட்டு ரீநேம் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பண்ணிட்ட உடனே இந்த கேமை டெலீட் பண்ணிவிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஜெட் அச்சீவர் இருக்கணும். நான் போன வீடியோவிலே ஏற்றி வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜெட் அச்சீவரில் போங்க. நான் டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் போகிறேன். இது டவுன்லோட் பண்ணிங்கல்ல, தான் இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ரூட்டட் ஜிடிஏ சான் அண்ட்ரீஸ் 1.08 நான் ரூட் க்ளியோ ஏபிகே அது இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. மை ஃபைல்ஸ்க்கு போய் டிவைஸ் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு ஓபிபி நீங்கள் ரீநேம் பண்ணிங்கல்ல, அது ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அது மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு கேம் வரும். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் எப்படி சீட்ஸ் போடுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போது யூசி ப்ரௌசருக்கு போங்க. யூசி ப்ரௌசருக்கு போனீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், கிளியோ கோல்டு ஏபிகே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இப்படி காமிக்கும். நீங்கள் இந்த டவுன்லோட் com.devc.clio gold இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும், அது டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் அப்போ டவுன்லோட் பண்ணலை. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணியாச்சா? ஓகே,
இப்போது ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே GTA 3 இருக்கும், GTA VCன்னு இருக்கும், GTA SA இருக்கும். நீங்கள் GTA SAன்னு கொடுங்க. அப்புறம் இன்ஸ்டால் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது கொடுங்க. இது கொடுத்துட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? இப்போது கேம்குள்ளே போங்க. கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சீட்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் மேலேருந்து கீழே புஷ் பண்ணுங்கள். தம்பை வச்சு மேலேருந்து கீழே இப்படி பண்ணிங்கன்னா இது வரும். காஸ் பேன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா நிறைய உங்கள் தேவை வேண்டிய காஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, மேலேருந்து கீழே பண்ணிட்டீங்களா, இப்போ காஸ் பேன் இருக்குது, சீட்ஸ் போகணுன்னா டவுன் அமுத்துங்க, சீட்ஸ் போகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா நடுவில் செலக்ட் அமுத்துங்க, செலக்ட் ஆகிடும். இப்போது வெப்பன் 1 இருக்குது. இப்போ ரைட்டில் வேறு பேஜுக்கு போகணுன்னா ரைட் அமுத்துங்க. அந்த டுட்டோரியல்லாம் இதுலேயே காமிக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.